ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்று செம்ம வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் புள்ளி பெட்டியில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்குங்க. ஆமாங்க, நேற்று மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நம்ம சென்னை அணி 20 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணிக்கு அவேல முதல் முறையாக கிடைச்ச வெற்றிங்க. இது வரைக்கும் ஜெயிச்சு 3 மேட்ச்சு ஹோம் கிரவுண்டில் தான் ஜெயிச்சாங்க. ஹோமை விட்டு வெளியே போய் முதல் வெற்றி பெற்றது நம்ம சென்னை ரசிகருக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை தோனி நேற்று ஹாட்ரிக் 6 அடிச்சாருங்க. ஹர்திக் பாண்டியா ஓவரில் செம்ம அடிங்க. ஹர்திக் பாண்டியா கண்ணு கலங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அடி அடித்தார். அந்த அடி அடிச்சது அப்படியே ஒன்று ஒன்று கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க. அதை பற்றி நம்ம ருத்ராஜ் கைக்வாட் கிட்டே கேட்டாங்க, அவரை பற்றி என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொன்னாருன்னா, தோனி ஒரு இளம் வீரருங்க. எங்கள் டீமில் இருக்கிற இளம் வீரர் அவர் தான் நீங்கள் சீனியர் பிளேயர்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அவர் தான் இளம் வீரர். அதுமாரி தான் அவர் விளையாடுறதும் அவர் பண்ணுறது இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்கார், என்ஜாய் பண்ணுறாரு விளையாடுறத. அவர் அடித்த அடியில் ஒன்று ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்களே. ஒரு யங் பிளேயர் அடிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அடித்தா ஒன்று கிரவுண்ட் விட்டு வெளியே போகும். அந்த மாதிரி ஷாட்டு தான் அடிக்கிறாரு நம்ம தோனி. அதனால் அவர் தான் எங்கள் டீமோட இளம் வீரர் சொல்லிட்டு கிண்டலாக சொல்லியிருக்காருங்க. ஏன்னா அவர் சொன்னது ஏற்ற மாதிரி தாங்க தலையை இருக்கார். ஜாலியாக இருக்கார், விக்கெட் கீப்பிங் டை அடிச்சு கேட்ச் பிடிக்கிறாரு, பேட்டிங் ஆடுறாரு, ஓடுறாரு, சூப்பராக இருக்குது. எல்லாமே ஃபுல் ஃபிட்னஸாக இருக்கார் நம்ம தலை தோனிங்க. கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இந்த வயசில் இந்தமாரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இருப்பாருன்னு நான் இது வரைக்கும் எந்த ஒரு பிளேயரும் பார்த்ததில்ல. முதல்ல தோனி தான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு தோனிக்கிட்ட ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருங்க. அவர் அடித்து இந்த 20 ரன் தான் லாஸ்ட்டில் ஜெயிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 20 ரன் வித்தியாசத்தில் தான் சென்னை அணி ஜெயிச்சாங்க. அந்த 20 ரன் தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நின்று கை குத்துச்சு. அதனால் தோனி கண்டிப்பாக ஒரு கிரேட் ஃபினிஷர்னு சொல்லிட்டு திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த அவர் அடித்த 6 லாஸ்ட் பால் அடித்த 6 முடித்தோடனே கிரவுண்டு விட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனார். அப்போ கீழே இருந்த பாலை தூக்கி அவர் குழந்தைகிட்ட கொடுத்தாருங்க. நான் மனசுங்க, அதாங்க மனசு. நான் தான் ஒரு சீனியர் பிளேயரு, பெரிய ஸ்டாரு, இந்தியாவில் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் இருந்தாலும் அந்த ஒரு தன்மை இருக்க பாருங்கள், அதுதாங்க தலைனா இந்த இடத்துல ஈஸியாக வந்துட முடியாதுங்க. அந்த மனசால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். கண்டிப்பாக தலையோட பேட்டிங் இன்னும் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்க்குறேன். வர மேட்ச்சில் தலை நிறைய உள்ளே இறங்கி சான்ஸ் அவர் எடுத்து ஆடணுங்க. இந்தமாரி அடிச்சு அடிலாம் இன்னும் அடுத்த மேட்ச்சில் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக கப்பை தூக்கி சென்னை குத்துட்டு போயிடலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பேட்டிங் செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. போலிங்கும் அந்த தேஷ்பாண்டே, ஷர்துல் தகர்லாம் போனவே சூப்பராக போட்டாங்க. 14-15 ஓவர்லலாம் அவங்க தான் 2 ரன் 3 ரன் தான் விட்டு கொடுத்தாங்க. அதுதான் மெயின் வெற்றி. அதனால் சென்னை அணி இந்த வெற்றி பெற்றது போய் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபும் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி அப்படியே சேனல் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.